Hi guys, welcome to my channel. I am Ram. So நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2 நாளுக்கு முன்னாடி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. ஸோ 5 ஸ்டேட்ஸில் வந்து எலெக்ஷன் நடந்துச்சு. அதோட ரிசல்ட்ஸ் வந்து 10th மார்ச் அன்றைக்கி வந்துச்சு. ஸோ அதோட ரிசல்ட்ஸ் இதுதான். ஸோ இதை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கும். எப்பட்றா பிஜேபி வந்து 4 out of 5 ஸ்டேட்ஸில் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. நான் இந்த ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன்னா நான் ஒரு ஆப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்லேருந்து இருக்கிறதுனால இல்லை. பட் எனக்கே வந்து சில இஷ்யூஸில் வந்து பிஜேபியோட பாலிசிஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனில் எனக்கே வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்திருக்கு. ஸோ இந்த டிஸ்கம்ஃபர்ட்லாம் தாண்டி எப்படி இவங்க வந்து ஓட் வாங்குறாங்க, எப்படி வந்து இவங்க வந்து பவருக்கு வராங்க அப்படின்னு நானே ரொம்ப யோசிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து 2 பார்ட்டாக இருக்க போது. ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து என்னென்ன டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, அவங்களோட பாலிசிஸில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் பார்க்க போகிறோம். ஸோ நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன் வந்து பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ். இந்த நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ்லாம் இருந்தாலுமே எப்படி இவங்க வந்து ஓட் வின் பண்ணுறாங்க, எப்படி ஓட் வாங்குறாங்க, ஸோ வாட் ஆர் த பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் டுவர்ட்ஸ் தேர் வின் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு பார்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பார்ட் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் த ஃபோர்மோஸ்ட் நெகட்டிவ் ஃபேக்டர் ஆஃப் பிஜேபி பாலிசி இஸ் இந்துத்துவா, எ ஸ்ட்ராங் இந்துத்துவா. ஸோ இது சும்மா இந்துத்துவான்னு ஒரு சொல்லிட்டு விட்டுற போகிறது இல்லை. ஸோ வி கேன் சி த இந்துத்துவா இன் 2 ஆக்ட்ஸ். ஃபஸ்ட் ஒன் வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அந்த ஆக்ட்லேயே நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி ஆன்டி கன்வர்ஷன் பில்லையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த 2 இதுலேயுமே சில ப்ரொவிஷன்ஸ் வந்து மைனாரிட்டிஸ்க்கு எதிராக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. எனக்கு அந்த ஃபீல் இருந்தது. அதே மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட்டுக்குமே வந்து இந்த ஃபீல் இருந்தது. ஸோ சிஏஏ அண்ட் ஆன்டி கன்வர்ஷன் பில். ஸோ இந்த 2 பில்லுமே வந்து ஸ்ட்ராங் இந்துத்துவா ஓரியன்டாக இருந்தது. ஸோ செகண்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன். ஸோ இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்து 6% ரேஞ்சுக்கு கீழே இருந்தால் கூட லைக் 5.5% இப்போ இருக்குது சிபிஐ இன்ஃப்ளேஷன். பட் ஆனால் ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து இட்ஸ் அரௌண்ட் 13.5%. ஸோ இது வந்து ரொம்பவே அதிகம். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃப்ளேஷனும் நமக்கு நிறையவே பாதிக்குது. ஸோ தேர்ட் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 2014 நீங்கள் ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா வந்து லைக் 2014-15 அந்த பீரியடில் வந்து இட் வாஸ் அரௌண்ட் 5.5%. இட்ஸ் லெஸ் தென் 6%. 6% கீழே தான் இருந்தது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். பட் ஆனால் இப்போ இருக்க ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 7.5%. ஸோ அந்த ட்ரெண்ட்ல இருந்து இப்போ வந்து 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுவுமே கூட எனக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஃபேக்டராக இருந்தது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் லைக் ஜிடிபி டு டெப்ட் ரேஷியோ, அதே மாதிரி ஃபிசிக்கல் டெஃபிசிட், இது எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பரான சிச்சுவேஷனில் இல்லை. ஸோ இதெல்லாம் கூட ஒரு முக்கியமான காரணங்களாக இருக்குது இந்த நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் பிஜேபி. ஸோ இது எல்லாம் தாண்டி எப்படி அவங்க ஓட் வாங்குறாங்க. ஸோ இப்போ நம்ம பாசிட்டிவ் ஃபீச்சர்ஸ்க்கு போயிடலாம். ஸோ த பாசிட்டிவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிஜேபி என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இன் யூபி. ஸோ உத்தரப்பிரதேசத்தில் என்னென்ன பாசிட்டிவ் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் பாசிட்டிவ் ஃபீச்சர் வந்து டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு மானியம்னா என்னன்னு தெரியும்ல. ஒரு ஸ்கீமுக்கும் வந்து ஒரு சில காசு வந்து கவர்மெண்ட் நம்ம கிட்ட தரும். ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா படிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லைனா எல்பிஜியாக இருக்கட்டும், அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி மானியத்தை எல்லாமே டைரெக்டாக உங்கள் பேங்க்குக்கு போடுறது தான் வந்து டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். டைரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் காசு வந்துடும். இப்போ இது கை மூலியமாக கேஷ் ஃபார்மேட்டில் ஒவ்வொருத்தருக்கா மாறி மாறி வரும்போதும் தேர் இஸ் லீக்கேஜ் ஆஃப் கேஷ். ஸோ காசு வந்து நிறைய இடத்துல பிரைபாக போகக்கூடும். ஸோ அதனால் இவங்க டைரெக்டாக கவர்மெண்ட் அக்கௌண்ட்டில் இருந்து பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால இந்த இடத்துல வந்து கரப்ஷன் குறையுது. ஸோ இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பெனிஃபிட். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம், எல்பிஜி ட்ரான்ஸ்ஃபர்ஸில் பார்க்கலாம். ஸோ எல்பிஜி எப்பப்பெல்லாம் நீங்கள் கேஸ் சிலிண்டர் புக் பண்ணுறீங்களோ, நீங்கள் டெலிவர் ஆன பிறகு உங்களுக்கு வந்து சர்டன் அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதே மாதிரி தான் எஜுகேஷன்லையும். ஸோ இப்போ நீங்கள் வந்து எம்ஃபில் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா கவர்மெண்ட் வந்து சில ஸ்டைஃபண்ட் வந்து உங்களோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக தருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் கீழே 300+ ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ யூபியில் சொல்கிறாங்க இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாகவே ஒருத்தருக்கு ஒரு அக்கௌண்ட்டில் வந்து ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 2000 5,000 ரூபாய் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகுதான். ஸோ அப்படின்னா பார்த்துக்கோங்க, கவர்மெண்ட் வந்து மாதம் உங்களுக்கு வந்து 2000 5,000 ருபீஸ் வந்து கொடுக்குது. ஸோ இட்ஸ் அ பிக் டீலில் எந்த ஒரு கரப்ஷன் இல்லாமல் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு மேஜர் பாசிட்டிவ் ஃபேக்டர்.
ஸோ செகண்ட் பாசிட்டிவ் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து லா அண்ட் ஆர்டர். ஸோ லா அண்ட் ஆர்டர்னா என்னன்னு தெரியும், கிரைம் ரேட்டை கம்மி பண்ணுறது தான் லா அண்ட் ஆர்டர். எப்படி வந்து மக்கள் சேஃபாக இருக்காங்களா, கிரைம்ஸ் குறையுதா அப்படின்றது தான் லா அண்ட் ஆர்டர். ஓகேங்களா. ஸோ யூபியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா யூபியில் வந்து லா அண்ட் ஆர்டர் இது கம்மியாயிட்டே வந்திருக்கு. இதனால யூபியில் பிரச்சனையே நடக்கிறது இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் ஆனால் யூபியில் ட்ரெண்ட்ஸ் வந்து கம்மியாயிட்டே வருது, கிரைம் ரேட்ஸ் வந்து கம்மியாயிட்டே வருது. ஃபார் எக்ஸாம்பிள் 2014 17 வரைக்கும் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீசிங் ட்ரெண்டில் இருந்தது. ஸோ 40,000 இருந்தது, அப்புறம் 50,000 நம்பர் ஆஃப் கிரைம்ஸ் சொல்கிறேன். 40,000 50,000, 50,000 60,000. ஸோ 2017 வந்து யோகி ஆதித்யநாத் அவர் வந்து சிஎம் ஆகும்போது 2017 வந்து 60,000 ப்ளஸ் கிரைம் ரேட்ஸ் இருந்தது, கிரைம் ரெக்கார்ட்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கடுத்து வந்து அந்த நம்பர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு 2018, 19, 20ல் 50,000 ஆச்சு, அதுக்கப்புறம் 45,000, இப்போ 2020-21 வந்து இட்ஸ் அரௌண்ட் ஒன்லி 33,000. ஓகேங்களா. இந்த பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும் அவங்க லா அண்ட் ஆர்டரில் நல்லாவே பண்ணியிருக்காங்க பிஜேபி இன் யூபி, எஸ்பெஷலி இன் யூபி. ஸோ அந்த மாதிரி லா அண்ட் ஆர்டருமே கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாவே வந்து கிரைம் ரேட்ஸ் குறைச்சிருக்காங்க. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பாசிட்டிவ் ஃபேக்டர் எப்படி ஓட்ஸ் அவங்க ஜெயிக்கிறாங்கன்றது. ஸோ தேர்ட் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எங்கேயுமே பார்க்க முடியாத அளவு பிஜேபி வந்து யூபியில் அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எய்ம்ஸ். கோரக்பூர் என்ற ஊரில் எய்ம்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ மதுரையில் எப்படி கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி கோரக்பூரில் 1,100 crores ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை அங்கே கொண்டு வரதுக்கு. செகண்ட் வந்து மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ். கான்பூரில் வந்து மெட்ரோ ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி குஷினாப்பூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது, அதில் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது போக இல்லாமல் டிஃபென்ஸ் காரிடார் கொண்டு வந்திருக்காங்க யூபியில். ஸோ தமிழ்நாட்டில் எப்படி சேலமுக்கும் பெங்களூருக்கும் நடுவில் டிஃபென்ஸ் காரிடார் கொண்டு வர போகிறேன்னு சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி அங்கேயும் வந்து டிஃபென்ஸ் காரிடார் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் ஃபேக்டர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளோ டெவலப் பண்ணியிருக்காங்க. மெட்ரோவில் இருந்து, ரயில்வேஸில் இருந்து, ட்ரெயினில் இருந்து, ஏர்போர்ட் எல்லாமே வந்து மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர். மக்களுக்கு இதனால் பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்னால தான் பிஜேபி இஸ் வின்னிங் இன் யூபி அண்ட் அதர் ஸ்டேட்ஸ். ஸோ அவங்க என்ன தான் வந்து நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருந்தால் கூட, லைக் இந்துத்துவா, இன்ஃப்ளேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்தால் கூட தே ஆர் டூயிங் வெரி வெல் இன் சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ். இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் அவங்க நல்லாவே பண்ணுறாங்க. இதனால தான் வந்து பிஜேபி வந்து நிறைய ஸ்டேட்ஸில் வின் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டேட்டாவோட லிங்க்ஸுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் எதை கிராஸ் வெரிஃபை கூட பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு எல்லா வெப்சைட்டுமே போய் பாருங்கள், அதோட அனாலிட்டிக்ஸ் என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இது எல்லாமே நான் சும்மா பேச்சுவார்த்தைக்காக நான் சொல்கிறது இல்லை, எல்லாமே டேட்டா ஓரியன்ட். ஸோ யூ கேன் செக் தட் ஆஸ் வெல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, பை பாய்.